தொடர்ந்து செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், விஜயனுடைய பேச்சின் சாராம்சம் என்ன? இன்று நடைபெற்ற அந்த மக்களை நேரில் சந்தித்த நிகழ்வுல விஜய் அவர்கள் பல்வேறு சுமார் 4.5 மணி நேரத்திற்கு பிறகாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக ஊர்ந்து வந்த விஜய் தாவேக்காவினுடைய முதல் பிரச்சாரத்தில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது திருச்சியை தேர்வு பண்ணி முதல் பிரச்சாரத்தை தொடங்கணும். எப்படியெல்லாம் முன்னோர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பாக குலதெய்வம் வழிபாடு செய்வாங்களோ அதுபோல் மக்களை சந்திக்க வந்திருக்கேன்னு அவர் சொன்னார். திருச்சி திருப்பு முனையை தரும், அதனால் திருச்சியிலேருந்து தொடங்குவதாக விஜய் பேசினார். திமுக அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் சொன்னாங்க, கடன் தள்ளுபடியெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஏன் செய்யலை? நீட் தேர்வு ரத்து சொன்னாங்க, ஏன் செய்யலை? மாற்றுத்திறனாளிகளுக்கோ இவங்களுக்கெல்லாம் இலவச வீடு சொன்னாங்க, என்ன ஆனது? மக்கள் நல பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படவில்லை, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை, வேலை கொடுப்போம் நாங்கள் கொடுத்தாங்களா அப்படின்னு செய்வோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்ப, இதெல்லாம் நம்பிக்கை மோசடி மைடியர் சிஎம் சார் அப்படின்னு முதலமைச்சரை நோக்கியும் கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் திருச்சியில் செய்யப்படாத, அதாவது நிறைவேற்றப்படாத திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தமிழகத்தின் தற்போதைய பிரச்சனையாக கிட்னி திருட்டு விவகாரம், இதற்கு ஒரு கட்சி துணை போகலாமா அப்படின்றத அவர் குறிப்பிட்டார். 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகையை கொடுத்துட்டு அதை 100 முறை சொல்லி காட்டுறீங்களே, இது அசிங்கப்படுத்துறதாகாதான்ற கேள்வியை முன்வைத்தார். இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசி பஸ்ன்னு செல்லுமிடமெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்றதையும் அவர் குற்றச்சாட்டாக முன்வைத்தார். செய்தியாளர் தாய்மானவன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். தாய்மானவன், விஜய் ஸ்பீச்சுடைய ஹைலைட்ஸ் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சுமார் 4.5 மணி நேர பயணத்திற்கு பிறகாக காலையில் ஊர்ந்து வந்த விஜயுடைய வாகனமானது திருச்சி மரக்கரை மக்கள் சந்திப்பு இடத்தை நெருங்கியிருந்தது. இந்த மக்கள் சந்திப்பு இடத்தை நெருங்கிய வெளியே வந்த விஜய் வரவேற்புக்கு மக்கள் மத்தியிலான பேச்சை தொடங்கியிருந்தார். பேச்சில் தொடங்கிய சில இங்கே ஆய ப்ராப்ளம் என்பது ஏற்பட்டிருந்தது. காரணம் என்னவென்றால் அதிகப்படியான மக்கள் கூட்டம் இங்கே கூடியிருந்தது. பல இடங்களில் ஆடியோ கேபிள்களின் மீது இங்கே வந்திருந்த கூடியதன் விளைவாக ஆடியோ ஒரே இடத்துல அதிக நபர்கள் கூடியிருப்பதால் சிக்னல் பிரச்சனையும் அங்கே இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் விஜயனுடைய முதல் கூட்டத்திலே என்ன பேசினார் அப்படின்னு தெளிவாக அந்த ஸ்பீக்கர்கள் சரியாக வேலை செய்யலை. அதனால் விஜய் பேசின பேச்சுடைய சாராம்சம் புரிந்தது. அந்த முழு பேச்சை அங்கே இருந்தவர்களும் தமிழக மக்களும் முழுமையாக கேட்டு உணர முடியவில்லை அப்படின்றது தான் இந்த முதல் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. திமுக அரசை பல்வேறு வகையில் விமர்சித்தார். வாக்குறுதிகள் கொடுத்து ஏன் நிறைவேற்றலை அப்படின்னதோ, அதில் தொடங்கி கிட்னி திருட்டு அந்த விவகாரத்தில் ஒரு கட்சி துணை போகலாமான்னு திமுகவை தொடர்பு படுத்தி அவர் பேசினார். 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் அவர் நீங்கள் திரும்ப சொல்லி அதை அசிங்கப்படுத்துறீங்க, முழுசாக நீங்கள் கொடுக்கல அப்படின்னாரு. இலவச மகளிருக்கான அந்த பேருந்தில் ஓசி பஸ்ன்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்க அப்படின்றதையும் அவர் குற்றச்சாட்டாக முன்வைத்தார். இனியும் மக்கள் திமுகவை நம்ப மாட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைச்சார். கல்வி, ரேஷன், சாலை வசதி, மின்சாரம், சுகாதாரம், இதுதான் எங்களுடைய அடிப்படையாக இருக்கும், அதாவது இதிலெல்லாம் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பில் நாங்கள் கவனமாக இருப்போம் அப்படின்றதான் விஜய் கொடுத்திருந்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா.
எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.